நான் சொல்லுகிறேன், நீங்க கிறிஸ்துவர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு பைபிள். முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்களுக்கு குர்ஆன், இந்துக்களுக்கு உபநிஷதங்கள், வேதங்கள், தமிழர்களுக்கு திருக்குறள். திருக்குறள் தான் மறை. திருக்குறளை குழந்தைகள் கையில் கொடுங்கள். இன்றைக்கும் ஏன் குறள் தேவைப்படுகிறது என்றால், அது இன்றைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கான சிக்கலுக்கான தீர்வை தருகிறது. நீங்க எந்த குறளை வேணாலும் எடுத்துக்கங்களேன். யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்னா எவனா இருந்தாலும் சூப்பர் குறளுங்க அது. எவனா இருந்தாலும் நாக்க என்ன பண்ணு, அது நம்மால் சும்மா இல்லை. குருநாதர் சொல்றார், யாகாவராயினும் நாகாக்க. சொல்லிட்டாரா, கம்முன்னு போக வேண்டியதானே. கேள்வி கேட்டான் திருப்பி, காவாக்கல் பதில் சொன்னார் தாத்தா. சோகா அப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு உன் வாய் இருக்குல்ல, உன் நாக்கு, அதாலேயே உனக்கு இழுக்கு வரும். சில பேர் பேசும்போது பாவமா இருக்கோங்க. நான் செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவியே, நீ எப்படி முழிப்ப? நீ இன்னொன்னு, அது அதிபுத்திசாலி. நான் செத்தாலும் வாசப்படிய மிதிக்க மாட்டேன். உன்னே தூக்கி போறதுக்கு 4 பேர் வேணும். நீ எப்படி ஏன் வாசலுக்கு வந்து மிதிப்ப? குறள் இன்றைக்கு தீர்வு தருகிறது. அது மாதிரி ஒரு நான் சொல்றேன், இதோ கன்னியாகுமரினா இங்க முப்பெருங்கடல் தானே, 3 கடல் சங்கமிக்கின்ற அந்த இடத்தை போய் பார்த்திருக்கிறீர்களா? பேரமைதியாக இருக்கும். ஆட்சி சொல்றா அவ்வை, 7 கடலை, சரியா? அது எதுல? அணுவை பிளந்து, அணு இருக்குல்ல, அணு, ஆட்டம், அணுவை பிளந்து 7 கடலை புகட்டி குறுக தரித்தது குறள்.